அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மே 8, 2025 காலை சரியாக 9:30 மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பார்க்கும். இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல். கடந்த சில நாட்களாக வெப்பச்சலன இடிமழையானது ஆங்காங்கே பொழிந்து வரும் நிலையில் நேற்றைக்கு நாம் அறிவித்தது அதாவது தென் உள் மாவட்டங்களுக்கு அதாவது தென்மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு நல்லதொரு மழைப்பொழிவை கொடுத்துள்ளதுன்னு சொல்லணும். கன்னியாகுமரி மாவட்டத்தின் பேச்சுப்பாறை பகுதிகளில் அதிகபட்ச மழைப்பொழிவாக நேற்றைக்கு 79.2 மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பொழிந்துள்ளது. இன்னும் தமிழகத்தில் ஆங்காங்கே உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பொழிவதற்கு இன்றைக்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ட்டு நாம் அறிவித்திருந்த நிலையில் நேற்று இந்த மேற்கு மாவட்டங்கள் மற்றும் மத்திய உள்பகுதிகளில் நல்லதொரு மழைப்பொழிவை கொடுத்துள்ளது. அந்த மழைப்பொழிவு அப்படியே டெல்டாவின் திருவாரூர் மாவட்டத்திற்கு அப்படின்ற மாதிரி அது வரைக்குமே எட்டி பிடித்தது. நாம் ஆனால் எதிர்பார்த்த இடங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை, சிவகங்கை அந்த ஜோன்ஸ் வரைக்குமே எட்டி பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு பார்த்தா, ஆனால் கடைசியில் அந்த எல்லையோரம் வரைக்குமே அங்கே முன்னேறின மழை அதோடு அப்படியே செயலிழந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா வட கடலோரங்களில் மழைப்பொழிவிற்கு ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் அங்கே பெரிதளவுக்கு மழைப்பொழிவு உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இல்லை. அதாவது ஒரு இடம் மட்டுமே ஐயப்பாக்கம் பகுதிகளில் அது ஒரு லேசானது தூறல் அப்படின்ற மாதிரி ஒரு மழைப்பொழிவு மட்டுமே இருந்தது. ஆனால் ஆந்திர எல்லையோர பகுதிகளுக்கு மழை இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் வேலூர் மாவட்டத்தின் பகுதிகள், திருப்பத்தூர் மாவட்ட பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு அதாவது ஒரு லேசானது முதல் மிதமானது அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட அந்த மழைப்பொழிவிற்கு அதாவது நம்ம இந்த அறிக்கையில் கொடுக்கக்கூடிய மில்லிமீட்டர் அளவிற்கு எந்த அளவுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது நேற்றைக்கு பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டத்தின் திருமானூர் பகுதிகள் 58 மில்லிமீட்டர் அளவிற்கும், அரியலூர் குருவாடி 32 மில்லிமீட்டர், சுத்தமல்லி டேம் 25 மில்லிமீட்டர், ஜெயங்கொண்டம் தாலுக் 15 மில்லிமீட்டர், இன்னும் ஒரு இடங்களில் அங்கே மழைப்பொழிவு நல்ல ஒரு மழைப்பொழிவு கொடுத்துள்ளது. அடுத்தபடியாக கோவை மாவட்டத்தின் சின்னக்கல்லார் 58 மில்லிமீட்டர் அளவிற்கும், வால்பாறை பகுதிகள் 37 மில்லிமீட்டர் அளவிற்கு, வால்பாறை தாலுக் ஆஃபீஸ் 34, சோலையார் 25, சின்கோனா 20, பில்லூர் அணை மேட்டுப்பாளையம் 11 மில்லிமீட்டர், தொண்டாமுத்தூர் 10.2, அடுத்து பார்த்திங்கன்னா அடிவாரம் அதாவது சிறுவாணி அடிவாரம் 9 மில்லிமீட்டர், அன்னூர் 2.4, ஏர்போர்ட் பீலமேடு 0.8. அடுத்த மாவட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டத்தின் ஸ்ரீமுஷ்ணம் 11.1 மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பொழிந்துள்ளது. காட்டுமயிலூர், வேப்பூர், பெலந்துறை, அடுத்து விருதாச்சலம், குப்பநத்தம், லால்பேட்டை பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லேசானது ஒரு மிதமான மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகியுள்ளது. தருமபுரி மாவட்டத்தின் ஒகேனக்கல் ஃபாரஸ்ட் டிபி 3.2 லேசான மழைப்பொழிவு, அரூர் 3 மில்லிமீட்டர். அடுத்து திண்டுக்கல் மாவட்டத்தின் திண்டுக்கல் 57 மில்லிமீட்டர், நிலக்கோட்டை 22.8, கொடைக்கானல் பகுதி 22.5 மில்லிமீட்டர். அடுத்ததாக ஈரோடு மாவட்டத்தின் வரட்டுப்பள்ளம் 5 மில்லிமீட்டர். அதாவது இது கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கு ஒரு பெரிதளவுக்கு மழைப்பொழிவை ஏற்படுத்தலைன்னு சொல்லணும். அதாவது லேசானது ஒரு மழைப்பொழிவை கொடுத்துள்ளதுன்னு தான் சொல்லணும். நம்ம எதிர்பார்த்தது ஆந்திர எல்லையோர பகுதிகளுக்கு மழைப்பொழிவு அப்படின்றது. அடுத்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் கோமிகை அணை 11, கள்ளக்குறிச்சி பகுதி 3 மில்லிமீட்டர், கச்சராயபாளையம் 2 மில்லிமீட்டர். அடுத்து கன்னியாகுமரியின் பேச்சுப்பாறை சொல்லியாச்சு 79 மில்லிமீட்டர் அதிகபட்ச மழைப்பொழிவு நேற்றைக்கு பதிவான இடம். அடுத்து சித்தாறு 51.2, திருப்பரப்பு 36.8, சிவலோகம் சித்தாறு 20.8, கல்லால் 16.2, முக்கடல் அணை 9 மில்லிமீட்டர் அளவிற்கும், பாலமூர் 5.2, குளித்தரை, பெருஞ்ஞானி, புத்தன் அணை, தக்கலை இப்படி போன்ற பகுதியில் லேசான ஒரு மிதமான மழைப்பொழிவு வாங்காங்கே அப்படின்ற மாதிரியும். கரூரில் பெரிதளவுக்கு மழைப்பொழிவு ஏற்படலை. ஒரே ஒரு இடத்துல குளித்தலை பகுதிகளில் 3 மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பொழிந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் சில பகுதிகளில் மழை பொழிந்துள்ளது ஒரு லேசானது மிதமாக. பாம்பார் அணைக்கட்டு அதிகபட்சமாக 15, வெணுகுண்டாபுரம், அடுத்து கிருஷ்ணகிரி தாலுக் ஆஃபீஸ் பொழிந்துள்ளது. நெடுங்கால், ஜம்புக்கோட்டை, கேஆர்பி அணைக்கட்டு, வரூர் போன்ற பகுதியில் ஒரு லேசானது ஒரு மிதமானதாக மழைப்பொழிவு. மதுரை மாவட்டத்தின் சோழவந்தான், வாடிப்பட்டி பகுதிகள் தலா 20 மற்றும் 9. அடுத்தபடியாக இன்னும் சில இடங்களில் பேரையூர், சத்தியார், மேட்டுப்பட்டி, திருமங்கலம் மற்றும் எழுமலை, மதுரை ஏர்போர்ட் இப்படிலாம் பார்த்திங்கன்னா ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழை பொழிந்துள்ளது. மயிலாடுதுறையில் 8.2, அந்த மயிலாடுதுறையில் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை மட்டும் தான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல மழை பொழிந்துள்ளது. நாகப்பட்டினத்தின் தலைஞாயிறு பகுதிகளில் 5.2 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பொழிந்துள்ளது. அடுத்தது நாமக்கல் பகுதிகள் புதுச்சத்திரம், எருமப்பட்டி, ராசிபுரம், திருச்செங்கோடு இப்படி இன்னும் ஏராளமான இடங்கள் ஆங்கேயும். பெரம்பலூர் மாவட்டத்தின் பாடலூர், செட்டிக்குளம், வேப்பந்தட்டை, கிருஷ்ணாபுரம், அங்காரம், சீகூர் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவும். ராணிப்பேட்டையின் காவேரிப்பாக்கம், ஆற்காடு 1 மில்லிமீட்டர் அளவிற்கும், சேலத்தின் பகுதிகள் ஓமலூர் 75 மில்லிமீட்டர் அளவிற்கு, அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தின் பேச்சுப்பாறைக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஓமலூரில் அதிகபட்ச மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி. இன்னும் சேலத்தின் பிற பகுதியில் நல்ல ஒரு மழைப்பொழிவு ஆங்காங்கே கொடுத்துள்ளது. அடுத்து தென்காசி மாவட்டத்தின் பகுதிகளிலேயும் மழைப்பொழிவு ஆங்காங்கே
தஞ்சாவூரின் பாபநாசம் பகுதிகள் 36 மில்லிமீட்டர் அதிகபட்சமாக அந்த மாவட்டத்தின் பகுதிகள். ஆனால் இன்னும் ஒரு 7-8 இடங்களில் இப்படி நீலகிரி மாவட்டத்தின் சில பகுதிகளில் மழைப்பொழிவு, தேனி மாவட்டத்தின் பரவலான மாவட்டங்களில் மழைப்பொழிவு, திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தின் சுற்று வட்டாரத்தில் நல்லதொரு மழைப்பொழிவை கொடுத்துள்ளதுன்னு சொல்லணும். திருவாரூர் மாவட்டத்திலும் நல்ல மழைப்பொழிவு ஆங்காங்கே நீடாமங்கலம், குடவாசல், வலங்கைமான், மன்னார்குடி, நன்னிலம், இப்படி அடுத்து திருநெல்வேலி, தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 8-9 இடங்களில் மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரியும், இன்னும் மழைமானி இல்லாத இடங்கள்லேயும் மழைப்பொழிவு கொடுத்துருக்கும். தூத்துக்குடி மாவட்டத்தின் ஒட்டப்பிடாரம் பகுதிகளில் ஒரு மழைப்பொழிவு, திருவண்ணாமலை மாவட்டத்தின் ஜமுனா மருதூர் 19 மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு, இன்னும் அங்கே ஒரு 6-7 இடங்களில் மழைப்பொழிவு. அப்படி வேலூர் மாவட்டத்தின் பகுதிகளில் விழுப்புரம், அடுத்து விருதுநகர் மாவட்டத்தின் சிவகாசி ஆர்டிஓ ஆஃபீஸ் 76.8 மில்லிமீட்டர், மன்னிக்கவும், அதாவது சேலத்திற்கு அதாவது கன்னியாகுமரியின் பேச்சுப்பாறைக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சிவகாசி பகுதிகளில் 76.8, அதற்கு அடுத்தபடியாகத்தான் 75 மில்லிமீட்டர் அளவிற்கு ஓமலூர் பகுதிகளில் மழை பொழிந்துள்ளது. இப்படி மழைப்பொழிவு பொழிந்துள்ள நிலையில் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வெப்பச்சலன இடிமழையானது ஆங்காங்கே தொடரும். ஆனால் பரப்பளவில் நேற்றைய விட இன்று சற்று அதிகமாக அப்படின்ற மாதிரி, அதே நேற்று எங்கெங்கெல்லாம் பொழிந்ததோ அதே இடங்களில் பெய்யாத இடங்களுக்கும் இன்று வந்து பெய்யறதுக்கான ஒரு சூழ்நிலையும், பரவலான மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வட கடலோரங்களில் ஒரு சில இடங்களில் லேசாக மட்டுமே எதிர்பார்க்கலாம். ஆனால் நாளைக்கு பார்த்திங்கன்னா வடகடலோரங்களுக்கு மழைப்பொழிவு நல்லதொரு சிறப்பான மழைப்பொழிவு தெரிகிறது. அது அதாவது இன்றைக்கு வெப்பம் புழுக்கம் அதிகரித்து காணப்பட்டாலும் மாலை இரவு இடிமழையாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பொழியக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இனிவரும் நாட்களில் வானிலை எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ தென்மேற்கு பருவமழை இந்த மாத இறுதியில் முன்கூட்டியே தொடங்கிறதுக்கான ஒரு சாதக சூழ்நிலை தெரிகிறது. கண்டிப்பாக அதாவது மே மாதத்தின் 3வது வார பகுதிகளில் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு நிகழ்வு ஒன்று உருவாவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இது பார்த்திங்கன்னா அவ்வப்பொழுது தமிழகத்திற்கு நமக்கு தென்மேற்கு பருவமழையை தொடங்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது கேரளாவுக்கு ஒரு சிறப்பான மழைப்பொழிவு 3வது வாரத்தின் பகுதிகளில் தொடங்குகிற மழை நமக்கும் பார்த்திங்கன்னா ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு நல்லதொரு மழைப்பொழிவை துவக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து வரக்கூடிய தெற்கு காற்றின் வேகம் பார்த்திங்கன்னா மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு நிகழ்வு தீவிரமாக இல்லாத ஒரு சாதாரண ஒரு நிகழ்வாக அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையால் ஸோ மேற்கு காற்று மெல்ல நகரும் காற்றாக அப்படின்ற மாதிரி உள்ளீடாக கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வழியாகவும் மற்றும் தெற்கு மேற்கு அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு காற்று குவிதல் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கெல்லாம் நமக்கு நல்லதொரு மழைப்பொழிவு கொடுக்கும் வகையில் அமையும். கரெக்டாக 14-15 தேதிக்கு பிறகாக நல்லதொரு மழைப்பொழிவு, சிறப்பான மழைப்பொழிவு மீண்டும் தொடக்கம் போகிறது அப்படின்றதான் சொல்லணும். இப்போ பெய்கிற மழையை காட்டிலும் அவ்வப்பொழுது இன்னும் பரவலான மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு நல்லதாக மழை தெரிகிறது. தென் மாநிலங்களுக்கே நல்ல மழைப்பொழிவு 3வது வார பகுதிகளில் தெரிகிறது. இது இன்றைக்கான வானிலை அமைப்பு பார்த்திங்கன்னா எப்பொழுதும் ஒரு டைமில் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ வெப்பம் பார்த்திங்கன்னா இனிவரும் நாட்களில் தணிந்து காணப்படும். அதாவது நேற்றே சொல்லியாச்சு, சே குட் பை டு கத்திரி வெயில்னு நம்ம ஒரு போட்டிருப்போம் நம்மளோட இது. ஸோ விவசாயத்தை சார்ந்த பெருமக்கள் அறுவடைக்கு தயாராக உள்ள எதுவாக இருந்தாலும் அந்த எள்ளு போட்டிருப்பாங்க, சில பேர் மக்காச்சோளம், அப்படி ஆங்காங்கே ஒரு அறுவடைகள் அவங்கவுங்க மேற்கொண்டு இருக்கவங்க பார்த்திங்கன்னா விரைந்து ஒரு அந்தந்த வானிலை அறிக்கைக்கு, அதாவது எந்தெந்த மாதிரி சொல்கிறாங்க, எங்கெங்கே மழைப்பொழிவு இருக்கக்கூடும் என தெரிந்து கொண்டு நம்மளோட பணிகளை மேற்கொள்ளணும்னு வேண்டி விளைகிறேன். மழைப்பொழிவு இந்த ஆண்டு சிறப்பாக கோடை மழை அமையப்பெறும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் நல்லதொரு மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது. வெப்பச்சலன இடிமழை, மாலை இரவு இடிமழை தீவிரம் அடையும். வரும் நாட்களில் நல்லதொரு மழைப்பொழிவை அனைத்து மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி இருக்கும். பெய்யாத இடங்களுக்கும் பெய்யும், வருத்தப்பட தேவையில்லை. அதாவது இது கரெக்டாக அக்யூரேட்டாக இந்த இடம் சொல்ல முடியாது. ஏன்னா காற்று குவிதல் எந்த இடத்துல அவ்வப்பொழுது மாறுபடக்கூடிய ஒரு சூழ்நிலையால் நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கும் இந்த மாவட்டத்திற்கு மழை இந்த மாவட்டத்திற்கு இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா நம்ம பகுதிக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதுன்றதை எடுத்துக்கொண்டு அடுத்தடுத்த பணிகளை மேற்கொள்ள செய்யணும் என்று வேண்டுகிறேன். அடுத்தபடியாக வானிலை பார்த்திங்கன்னா என்னென்ன மாற்றங்கள் எப்பப்போ அப்படின்றத நம்ம அப்பப்போ நமக்கு டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக கொடுப்போம். இப்போவே பார்த்திங்கன்னா நம்ம அதாவது இப்போ பெய்யக்கூடிய மழை அளவு 100% காட்டிலும் ஒரு 50 விழுக்காடு அதிகமாக அப்படின்ற மாதிரி தான் இருக்கக்கூடும். நல்லதொரு மழைப்பொழிவை கொடுத்து வருகிறதுன்னு தான் சொல்லணும். தென்மேற்கு பருவமழையும் நல்லதொரு மழைப்பொழிவை கொடுக்கும் என எதிர்பார்த்து இருக்கும் நிலையில் கண்டிப்பாக நமக்கு நல்லதொரு மழைப்பொழிவு கொடுக்கும் என எதிர்பார்ப்போம். அடுத்தபடியாக அடுத்த அறிக்கையில் மீண்டும் சந்திக்கும் வரையிலே உங்களுடன் இருந்து விடைபெறுவது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல். நன்றி, வணக்கம்.